இதயம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. கோவிலை விட்டு ஆதி வெளியே வரும்போது துரை செட் பண்ண ஆளுங்க வந்து ஒரு 4-5 பேர் ஆதியை ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. இதை சாரதா பார்க்குறாங்க. யார் இது 4-5 பேர் வந்து ஆதியை சுற்றி நின்றுட்டு இருக்காங்களேன்னு பார்த்துட்ருக்கேன். அவங்க ஆதியை அடிக்க வரும்போது பாரதி பார்த்துட்றாங்க. பாரதி அங்கே வந்து கட்டை எடுத்து அவங்க எல்லாரையும் அடி நடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆதியை அவங்கள அடிச்சிட்ருக்காங்க. அப்போது ஒருத்தவங்க கத்தி எடுத்து ஆதியை குத்த வரும்போது பாரதி அந்த கத்தியை வந்து பிடிச்சிடுறாங்க. கத்தி வந்து ரொம்ப ஆழமாக பாரதியோட கையில் வந்து இறங்குது. ரத்தம் பயங்கரமாக வந்துட்டுருக்கு. கொஞ்ச நேரத்துலேயே வந்து பாரதி மயங்கி விழுந்துருவாங்க. உடனே ஆதி பாரதியை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன இது பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல இருக்கே, நீங்கள் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவங்க நல்லா இருக்காங்க, கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு டாக்டர் சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா சாரதா வந்துட்டு பாரதியை வந்து விசாரிக்கிறாங்க. என்ன பாரதி இப்போ எப்படி இருக்குது, பெயின் இருக்கா அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறமா சாரதா தமிழுக்கு ரொம்ப பசிக்குன்றதுனால ஆதிக்கிட்ட சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லி சொல்கிறாங்க. ஆதி அங்கேருந்து போனதுக்கப்புறமா சாரதா தமிழ்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அவங்க எல்லாரும் அடித்தப்போ நீ கல்லெல்லாம் எடுத்து அடிச்சியே, உனக்கு உங்கள் அம்மா மாதிரி ரொம்ப தைரியம், உனக்கு ஃப்ரெண்டுனா ரொம்ப பிடிக்குமான்னு கேட்க தமிழ் எனக்கு ஃப்ரெண்டுனா அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இனிமேல் நீ உன் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்பவும் போல் பேசலான்னு சொல்ல தமிழ் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அதே மாதிரி நீ என்னை எப்பவுமே எப்படி கூப்பிடுவேன்னு கேட்க அப்போது தமிழ் வந்துட்டு ஃப்ரெண்ட் அம்மானு கூப்பிடுவேன்னு சொல்கிறாங்க. இனிமேல் நீ என்னை பாட்டினே கூப்பிடலான்னு சொல்ல தமிழ் இன்னும் சந்தோஷமாயிடுறாங்க. அதுக்கப்புறமா சாரதா தமிழ் 2 பேரும் வந்து உள்ளே வராங்க. அப்போது சாரதா வந்துட்டு பாரதிக்கு பசிக்கும், அதனால் ஏதாவது கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது ஆமாம் அங்கே அடிக்க வந்தவங்க யார், எதுக்காக இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு கேட்க பாதி வந்துட்டு அதாமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ பாரதி வந்துட்டு இனிமேல் நான் உண்மையை மறைக்க விரும்பலைங்க, நான் எல்லாம் உண்மையை சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு முறை ஆதியை இந்த மாதிரி கத்தியால் குத்திருக்காங்க, அப்போது நான் தான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு சாரதா வந்து ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா ஆதி வந்துட்டு இன்னொரு முறையை வந்து நான் தமிழை பார்க்க வரும்போது அந்த மாதிரி என்னை அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல இதை கேட்டு சாரதா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்ன இது, இந்த மாதிரி உன்னை தொடர்ந்து கொலை பண்ணுறதுக்கு யார் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, இது ஏன் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்ல அப்போ பாரதி வந்துட்டு இது வரைக்கும் உங்களை 3 முறை வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாரதா எஸ்ஐக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி விசாரிக்க சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சாரதா வந்துட்டு தமிழுக்கு அவங்களே ஊட்டி விட்டதா சொல்கிறாங்க. சாரதாவும் தமிழும் வந்து சாப்பிட்றதுக்காக வெளியில் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பாரதி வெக்கப்பட்டுக்கிட்டே சிரிச்சிட்ருக்காங்க. இதை பார்த்து ஆதி உங்களை எப்பவுமே உருன்னு பார்த்தே நான் பழகிட்டேன்னா இப்போ நீங்கள் வெக்கப்படும் போது எனக்கு என்னமோ வித்தியாசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது பாரதி வந்துட்டு எனக்கு ரொம்ப பசிக்குதுங்கன்னு சொல்ல ஆதி சரி நானே உங்களுக்கு ஊட்டி விடுறேன்னு சொல்கிறாங்க. பாரதி இல்லை வேண்டாம், நீங்கள் ஒரு ஸ்பூன் கொடுங்க நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்ல அதுக்கு ஆதி அதெல்லாம் கிடையாது, நான் தான் ஊட்டி விடுவேன், உங்களுக்கு ஊட்டி விடுறது எவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமா, நான் தான் ஊட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லி பாரதிக்கு ஆதி ஊட்டி விடுறாங்க. இதோடு இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.